இப்ப ஜானகி அம்மா எம்ஜிஆர் இறந்த உடனே ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சாங்க. அந்த ஆட்சி அமைச்சாங்க, மைனாரிட்டி மந்திரி சபை ஆயிடுச்சு, சட்டமன்றத்தில் கலவரம் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி ஜானகி அம்மா கூட இருந்தவங்க யாரு? நாவலர் இருந்தாரு, ஆர்.என். வீரப்பன் இருந்தாரு, ராகவானந்தர் இருந்தாரு, திருநாவுக்கரசு இருந்தாரு, மிகப்பெரிய ஆளுமையில இருந்தாங்க. அவங்களாலே அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியல. அதுக்கு பின்னாடி ஜானகி அம்மையார் சின்னமாவட்ட இரட்டலையை பெறுவதற்கும் கட்சியை இணைப்பதற்கும் கடிதம் கொடுத்து, அந்த கடிதத்தின் வாயிலாக இழந்த இரட்டலையை மீட்டு சின்னம்மா அவர்கள் உங்க கையில ஒப்படைச்சு, மருங்காவூரிலும் கிழக்கு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக மீண்டும் இரட்டலை வெற்றி பெற வச்சு, மீண்டும் நாடாளுமன்றத்தில் 35க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற வைத்து 91 ஆட்சியை உருவாக்குனாங்க. நான் ஆட்சியும் கையில கொடுத்து, கட்சியும் கையில கொடுத்து, சொத்தும் கையில கொடுத்து, துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துட்டு போகும்போது உங்களால தக்க வைக்க முடியலையே. நீங்க என்ன, நீ அம்மா ஆட்சி வந்து போறீங்க? உங்க கையில கொடுத்துட்டு போன அம்மா ஆட்சியை நீங்க பாதுகாக்க முடிஞ்சா? சின்னம்மா வரும்போது அந்த ஆட்சியை உங்க கையில ஒப்படைக்க முடிஞ்சா? உங்க காலில் விழ வச்சுட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமிய. அந்த எடப்பாடி பழனிசாமிய சின்னம்மா சிறையிலிருந்து வரும்போது வரவேற்க வைக்க முடிஞ்சா உங்களால?